இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் முதலாவது மற்றும் மூன்றாவது டெஸ்டில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இரண்டாவது டெஸ்டில் இந்தியா 336 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நான்காவது டெஸ்ட் போட்டி டிரா ஆன நிலையில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் இந்த தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவலில் இன்று வியாழக்கிழமை தொடங்குகிறது. இதையொட்டி 2 அணி வீரர்களும் கடந்த 2 நாட்களாக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். கடைசி டெஸ்டுக்கான இந்திய அணியில் சில மாற்றங்கள் செய்யப்படுகிறது. பந்து தாக்கி கால் பாதத்தில் எறும்பு முறிவுக்குள்ளான விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் போட்டியிலிருந்து விலகிவிட்டார். இதேபோல நம்பர் 1 வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பணி சுமையை கருத்தில் கொண்டு ஓய்வு கொடுக்கும்படி கிரிக்கெட் வாரியத்தின் மருத்துவ கமிட்டி அறிவித்துள்ளது. அவருக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ்தீப் களம் காணுகிறார். இதேபோல விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் இடத்தை துருவ் ஜுரோல் நிரப்புகிறார். ஆல்ரவுண்டர் சர்துல் தாகூருக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவை சேர்ப்பது குறித்தும் அணி நிர்வாகம் பரிசீலனை செய்துள்ளது. இங்கிலாந்து அணியில் 4 மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. 4வது டெஸ்டில் வலது தோள்பட்டை காயத்தால் அவதிப்பட்ட கேப்டன் பென் ஸ்டோக் உடல் தகுதியை எட்டவில்லை. இதனால் முக்கியமான இந்த டெஸ்டில் இருந்து அவர் விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக துணை கேப்டன் ஆலி போப் அணியை வழிநடத்துகிறார். இதேபோல நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. சுழற்பந்து வீச்சாளர் லியான் டாஷன், பிரைன் கார்ஸ் கலட்டிவிடப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தேல், அட்கின்சன், ஜெமி ஓவர்டான், ஜோஸ் டாங்கு ஆகியோர் ஆடும் 11இல் இடம்பெற்றுள்ளனர். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.